வணக்கம் உறவுகளே, பிரான்சிலிருந்து அச்சுதன். மீண்டும் ஒரு காணொளி மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு பார்த்தீங்கன்றால் தமிழ்நாடு எதிர்பார்த்த 2026க்கான தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்குது. இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது முன்னணியில் யார் இருப்பார் என்று இதுவரையிலும் எண்ணப்பட்ட வாக்குகள் அடிப்படையில் 100 இடங்களில் வந்து தளபதி அண்ணாவின் டிவிகே கட்சி வந்து முன்னணியில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்றால் அதிமுக 2ஆம் இடத்துலையும், இதுவரை காலமும் தமிழ்நாட்டை ஆண்ட திமுக கட்சி வந்து 3ஆம் இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்குது. இது ஒரு பெரிய விஷயம். ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்கள். அதே போல் இந்த ஆட்சி மாற்றம் இந்த இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளோடு ஒப்பிடும்போது ஆட்சி மாற்றம் வந்து நிச்சயம் இடம்பெறப்போது. அந்த மக்கள் விரும்பிய நபர் எங்களோட தளபதி விஜய் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆவதில் எந்த ஐயோவும் இல்லை. கிட்டத்தட்ட முதலமைச்சர் நாற்காலிக்கு கிட்ட வந்துட்டார். இந்த வாக்குகள் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ நான் இந்த காணொலியை போடும்போது நேரம் வந்து இந்தியா டைம் 10:30. இந்த 10:30க்கு எண்ணப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் தளபதி விஜய் அண்ணாவின் டிவிகே கட்சி தான் 100 இடங்களில் முன்னணியில் இருக்குது. 118 இடங்கள் முதலமைச்சருக்கான போட்டி இருக்கும். அந்த இடங்களை வின் பண்ணினால் அவர் முதலமைச்சர் என்று உறுதியாகிடும். இன்னும் கொஞ்சம் நேரங்களில் அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு இதுக்கான முடிவுகள் வந்துடும். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நேரடியாக நான் சொல்கிறேன். ஏனென்றால் மற்றவர்கள் எடுத்த வாக்குகளோடு ஒப்பிடும்போது தளபதி அண்ணா முன்னுக்கு நிறைய வித்தியாசங்களில் உள்ளார். கண்டிப்பாக எல்லோரின் வாய் அடைபடப்போது தளபதி அண்ணாவை தவறாகவும் நக்கலாகவும் பேசியவர்களின் வாய்கள் வந்து மூடப்படும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இந்த காணொலியை செய்து முடிக்கும்போது தளபதி விஜய் அண்ணா அவர்கள் முதலமைச்சரான செய்தி தமிழ்நாடு பூரா, அதாவது வந்து உலகம் பூரா அறிவிக்கப்படும். பெரிய சந்தோஷம். உண்மையான மாற்றத்துக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த வாக்கு அளித்ததும் இல்லாமல் தளபதி விஜய் அண்ணாவை அவர்கள் ஒரு இடத்துல வச்சு பார்க்கணுன்ட்டு முன்னின்று வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். சந்தோஷம். பார்ப்போம் இன்னும் இந்த வாக்குகள் அடிப்படையில் என்னென்ன நடக்குது, என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு இன்னொரு காணொலி மூலம் பார்க்கலாம். உடனடியாக இந்த காணொலி செய்ததுக்கு அதான் காரணம். வெயிட் பண்ணி பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். தற்போதைய முடிவின்படி டிவிகே கட்சி முன்னிலையில் இருக்குது. இதுதான் இன்றைய தற்போதைய செய்திகள். இன்னும் சில மாதிரி நேரங்களில் சரியான தகவல் வந்துடும். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் பிரான்சிலிருந்து அச்சுதன். பாய்.